சென்னையில் எலெக்ஷன் டேட் என்றைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்களோ அன்றைக்கும் என்னோடய டிக்கெட்டை வந்து ட்ரெயினில் வந்து புக் பண்ணிட்டோம். ஸோ நியர்லி 1.5 months முன்னாடியே வந்து புக் பண்ண ட்ரெயின் டிக்கெட் தான். அது காலையில் 5:40க்கெலாம் வந்து வண்டிப்பேட்டையிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு கம்பத்துக்கு போயிட்டு கம்பத்தில் ஒரு 7:30க்கெலாம் ரீச் பண்ணிட்டோம். அங்கேருந்து 8 o'clock வந்து அடுத்து திண்டுக்கல் பஸ் இருந்தது. ஸோ நியர்லி ட்ராவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலி 4 hours தான். ஆனால் எங்கே ட்ரெயின் மிஸ் ஆயிருமோன்ற பயத்திலேயே ரொம்ப வெள்ளனே கிளம்பிட்டோம். பஸ்ஸில் வந்து போயிட்டு கம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வடை, கிரேப்ஸு, அப்புறம் ஜூஸ் அது மாதிரி வந்து காலையில் மார்னிங் 8 o'clock வந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து திண்டுக்கல் ரீச் ஆகும்போது 10 o'clock ஆயிடுச்சு. ஸோ 10 o'clock வந்து நாங்கள் அங்கே போய் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறமே வந்து நிறைய கேப் இருந்தது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ வழியில் எல்லாமே ஃபுல்லாக ரீல்ஸ் அது இதுன்னு பார்த்துட்டே தான் போனோம். சரியான எலெக்ஷனுக்கு வந்து பயங்கர ரஷ்ஷாக இருக்குன்னு. நல்ல வேளை கிளாம்பாக்கம் வந்து நாங்கள் தாம்பரம் ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது என்ன க்ரௌடுன்னு. எப்போயுமே வந்து ஆக்சுவலி காரில் தான் போவோம். இந்த தடவை டீசல் க்ரைசிஸ் அப்புறம் வந்து டிராஃபிக் அதெல்லாம் யோசிச்சுட்டு வந்து வேண்டாம் நம்ம ட்ரெயின்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். எந்த தடவையுமே ட்ரெயின் டிக்கெட் வந்து ஒவ்வொரு ஜங்ஷனில் மட்டும்தான் ஆள் ஏறுவாங்க. இந்த தடவை சின்ன சின்ன ஜங்ஷன்ஸில் இருந்து கூட ஒரு ஒரு இப்போ நாங்கள் இருக்க கம்பார்ட்மெண்ட்டில் 2 பேர் இறங்குறாங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஷன்லேருந்து 2 பேர் ஏறிடுறாங்க. ஸோ ட்ரெயின் வந்து டோட்டலாகவே ஃபுல்லாகவே இருந்தது. அப்போ தான் நினச்சேன் நல்ல வேளை நாள் போகலாம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு நம்ம வந்து தள்ளி வைக்கல, உடனே கிளம்பிட்டோம். முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணிட்டு அவேர்னஸோட கிளம்பிட்டோம் அப்படின்றது தோணுச்சு. அதுக்கப்புறம் சென்னை வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்களால் மூவே ஆக முடியல. அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ரஷ்ஷு. இது என்ன ஃபெஸ்டிவல் அப்படின்னே தெரில. இந்த தடவை எலெக்ஷனுக்கு வந்து எல்லோரும் பயங்கர ஆர்வம் காமிச்சிருக்காங்க. ஒரு ரீசன் எனக்கு தோன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து எஸ்ஐஆர் ஃபார்மில் வந்து இந்த தடவை ஆல்ரெடி நமக்கு வந்து எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்து இந்த தடவை ஓட்டு போடலன்னா நம்மளுக்கு வந்து ஓட்டுரிமையே இருக்காது அப்படின்ற மாதிரி உள்ள இது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த டிஎம்கே, டிவிகே இவங்க 2 பேரும் வந்து சரியான காம்படிஷனாக இருக்குது. ஸோ யார் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு தெரியல. யார் ஜெயித்தாலும் அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். ஸோ அங்கேருந்து வந்து நாங்கள் திண்டுக்கல் வந்துவிட்டோம். 10 o'clock வந்துவிட்டோம். வந்ததுக்கப்புறம் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போயுமே வந்து 2.5 hours வரைக்கும் எங்களுக்கு வந்து வெயிட்டிங் இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயே வந்து ஏசி வெயிட்டிங் ஹால் வந்து இருந்தது. ஸோ அதில் வந்து எடுத்துட்டோம். ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா 20 rupees வந்து 1 மணி நேரத்துக்கு வந்து சார்ஜ் பண்ணாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி நேரத்துக்கு அந்த ஏசி வெயிட்டிங் ஹாலில் வந்து இருந்துட்டோம். நம்ம ரயில்வே ஃபுட்டு பற்றி தான் தெரியும்ல. ஸோ அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ அதனால் வந்து 11:45க்கெலாம் இவங்க வெளியே போய் நான் வந்து ஃபுட்டு வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெஜ் மீல்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து எங்களுக்கு வெஜ் மீல்ஸோடு போயிடுச்சு. ட்ரெயினுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரஷ்ஷாக தான் இருந்தது. வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஷார்ப்பாக 12:30க்கெலாம் வந்து ட்ரெயின் வந்து வந்துருச்சு. குடுவாஞ்சேரி எக்ஸ்பிரஸ் அதில் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஓட்டு போட போகிறோம் அப்படிங்கும்போது நிறையா அங்கே கம்பார்ட்மெண்ட்ஸில் இருக்க எல்லாருமே வந்து எலெக்ஷனை பற்றி தான் பேசிகிட்டே இருந்தாங்க. நாங்களும் சைலண்ட்டாக என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே காதில் வாங்கிட்டோம். ஸோ ட்ரெயின்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா விற்றுட்டு வந்தாங்க. டீ, காஃபி, ஜூஸு அது மாதிரி எல்லாமே கிடச்சிச்சு. நாங்கள் தாம்பரம் ரீச் பண்ணையில் பார்த்திங்கன்னா டைம் வந்து 7:30 இருக்கும். 7:30லேருந்து அடுத்து 8:30 வரைக்கும் நாங்களும் அவ்வளோ பஸ்ஸு பார்க்குறோம். சரி பஸ்ஸில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லா பஸ்ஸும் பயங்கர க்ரௌடடாக இருந்தது. கேப் புக் ஆகனா அது கால் பண்ணி கேட்டு உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு கேன்சல் பண்ணாங்க. சரி ஓகே, அதை விட 50 rupees 100 rupees எக்ஸ்ட்ரா தரோம் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க இருக்கிற டிராஃபிக்கில் அவங்க வரதுக்கு ரெடி ஆகலை. கடைசியில் 8:30 ஆச்சு. 1 மணி நேரம் நாங்கள் அங்கேயே வெயிட் பண்ணிவிட்டு ஒரு ஆட்டோக்காரவங்ககிட்ட மட்டும் பேசி எப்படியாவது இறக்கி விட்ருங்கன்னு சொல்லிட்டு கேட்டு அங்கேருந்து வந்துவிட்டோம். கிளம்பி நாங்கள் நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்ருக்கோம். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 8 மணிக்கு நாங்கள் கிளாம்பாக்கம் வந்தோம். காலையில் 5 மணி ஆகுது. இப்போ வரைக்கும் வந்து நாங்கள் வந்து சென்னையை விட்டு வெளியே போகலை. பஸ் ஃபெசிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதுவாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய ரீல்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ நல்லதாக போச்சு. நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடி புக் பண்ணிட்டு இந்த இதில் ரஷ்ஷில் வந்திருந்தோம்னா டெஃபினட்டாக எங்களால் வந்திருக்க முடியாது. நாங்கள் ஒரு மந்த் ப்ரியோராகவே நாங்கள் டிக்கெட் புக் பண்ணனால ஓரளவுக்கு எங்களால் வர முடிஞ்சிச்சு. ஸோ எங்களோட ஜனநாயக கடமையும் நாங்கள் வந்து இன்றைக்கி போய் ஓட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணும்போது நான் வந்து என்னோடய ஓட்டை வந்து போட்டிருப்பேன். ஸோ ரூலிங் பார்ட்டி அண்ட் யார் ஜெயிக்க போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து அட்வான்ஸாகவே நம்மளோட விஷஸ் வந்து சொல்லிக்கலாம். யார் வந்தாலுமே ஒரு மாற்றம் தேவையில்லையா நமக்கு? அந்த மாற்றத்துக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். நான் இந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து தாம்பரம் ஸ்டேஷனில் இறங்கினதுக்கப்புறம் பார்த்தேன். அங்கே பார்க்கும்போதே எனக்கு பகுதி ஷாக். என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே பெடஸ்ட்ரியன்லேருந்து எஸ்கலேட்டர்ஸ்லேருந்து எல்லாத்துலேயும் அவ்வளோ க்ரௌடான ரஷ்ஷு. ஸோ இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போலீஸுமே நிறைய பேர் இருந்தாங்க அங்கே. எப்படி போய் எல்லோரும் எத்தனை பேர் ஓட்டு போடுறாங்க, எத்தனை பேரால் ட்ராவல் பண்ண முடியல அப்படின்றதும் தெரியலை. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி டெய்லி விலாக்ஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி